அத்தியாயம் 186. சமரன் ஒளியை அகற்றுவதை பற்றி சொன்னவுடன் அதிர்ந்த வர்ணமித்திரர் பின் தயங்கி தயங்கி அதற்கு ஒத்துக்கொண்டார். அண்ணா சமரா, சரி ஜாக்கிரதா என்றார். வர்ணமித்திரரின் வார்த்தைகள் சமரனின் காதுகளை எட்டியவுடன் சமரனின் உடலில் எரிந்து கொண்டிருந்த அடர்ந்த வெண்மையான ஒளி சட்டென ஒரு கணத்தில் மறைந்து போனது. தன் உடலை சுற்றியிருந்த வெளிச்சம் அணைந்தவுடன் வியர்வை வழிந்த முஷ்டிகளை இறுக பற்றி கொண்ட சமரன் தன் எதிரில் காற்றில் பறக்கும் வானவில் பாம்பை நேரடியாக பார்த்தான். மிகவும் அழகான வசீகரிக்கும் அந்த பாம்பை பார்த்த சமரன் தைரியத்தை வரவழைத்து அந்த பலவர்ண பாம்பிடம், நாகராணி, இது நீங்கதானா என்று கேட்டான். ஆனால் அந்த பாம்பு சமரனின் பேச்சுக்கு பதிலளிக்கவில்லை. மாறாக அது தனது வாளை மெதுவாக நகர்த்தி தனது அழகான இமைகளை சிமிட்டிவிட்டு சமரனை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. அதே சமயம் அந்த சக்தி வாய்ந்த பாம்பு தன்னை நோக்கி வருவதைக் கண்ட சமரன் சற்று பயந்தான். ஆனால் பின்னர் அவன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு உடல் நடுக்கத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக தனது இடத்திலேயே நின்றான். பின்னர் அந்த பலவர்ண பாம்பு சமரனின் அருகே வந்து அவனது உடலை சுற்றி நகர ஆரம்பித்தது. அவனை நன்றாக பார்த்து ஆராயத் தொடங்கியது. இதை கண்ட சமரனுக்கு பாம்புக்கு தன்னை கொல்ல விருப்பமில்லை என்று புரிந்தது. அதனால் நிம்மதி பெருமூச்சு விட்ட சமரன் பாம்பை கூர்மையாக அவதானித்தான். அப்போது அந்த பாம்பு தனது வாளை காற்றில் சுழற்றிக் கொண்டே சமரனை மீண்டும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு திடீரென சமரனின் கையருகே நின்றது. சமரனின் கையருகில் வந்ததும் அந்த பாம்பு திடீரென்று காற்றில் பறந்து சமரனின் சேமிப்பு வளையத்தை பார்க்க ஆரம்பித்தது. அதன் பிறகு தலையை உயர்த்தி சமரனை பார்த்து அதன் நாக்கை நீட்டியது. ஆனால் சமரனுக்கு அதன் முகபாவத்தில் எந்த ஆபத்தும் இருப்பதாக புரியவில்லை. அப்போது சமரன் தன் எதிரில் நின்றிருந்த அந்த மாய பாம்பு தன் கண்முன்னே காற்றில் பறந்து வருவதைக் கண்டு மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். இந்த பாம்பு நாகராணி வாசுகியா இருக்க முடியாதுன்னு என்னால நினைக்கவே முடியல. அவளோட பலமும் ஆற்றலும் எனக்கு நல்ல நினைவிருக்கு. இந்த பாம்பு இன்னும் அதே வாசுகியா இருந்திருந்தா அவளோட பலத்தையும் ஆற்றலையும் அப்படியே வச்சிருந்திருப்பா. ஆனா இது ஒரு சிறிய அழகான பாம்பு. ஒருவேளை இது இப்போதான் பிறந்ததா இருக்குமோ? இருக்கும். ஆனா இதுக்கும் மற்ற பாம்புகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா இதோட புரிதல் மற்ற பாம்புகளை விட அதிகமா இருக்கு என்று நினைத்தான். வர்ணமித்திரர் இதை பார்த்து ஒன்றும் புரியாமல் ஏதோ யோசித்தார். அதிகாரங்கள் அதிகரிக்கிறதால ஒருத்தர் தன்னோட நினைவாற்றலை இழந்துட முடியுமா என்ன என்று கேட்டார். இதை கேட்ட சமரன் சட்டென்று ஒரு கணம் நிதானித்து தன் விரலின் அருகே சுற்றி கொண்டிருந்த பாம்பை கவனமாக பார்த்தான். பிறகு அவன் சிரித்துக் கொண்டே வர்ணமித்திரரிடம், ஏன்னு தெரியல குருவே, ஆனா இதுக்கு என் சேமிப்பு மோதிரம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல என்றான். சமரன் இதை சொன்ன பிறகு தனது சேமிப்பு வளையத்தை லேசாக தட்டினான். திடீரென்று அவன் கையில் இருந்த சில பொருட்கள் மோதிரத்தில் இருந்து வெளியே வந்தன. இதை பார்த்த வானவில் பாம்பு சமரனின் அருகில் வந்தது. பின்னர் அது கவனமாக அந்த விஷயங்களை பார்த்து எதையும் பிடிக்காதது போல அதன் உடல் முழுவதையும் அசைத்தது. அதை பார்க்கும்போது பாம்பு எதையோ தேடுவது போல தோன்றியது. ஆனால் அது என்னவென்று கண்டுபிடிப்பது சமரனுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. அப்போது அந்த பாம்பின் தலை அசைவதை பார்த்த சமரன் அந்த பொருட்களை மீண்டும் தனது சேமிப்பு வளையத்திற்குள்ளேயே வைத்தான். ஆனால் சமரன் அதை எண்ணி கலங்கவில்லை. மீண்டும் மோதிரத்தை தட்டினான். அதிலிருந்து மேலும் சில பொருட்களை வெளியே எடுத்தான். அதைத் தொடர்ந்து திடீரென ஒரு சிறிய பச்சை குப்பி அவனது கைகளில் சிக்கியது. அதில் மந்திர சிங்கத்தின் மந்திர திரவம் நிரம்பி இருந்தது. மேலும் அந்த குப்பி வெளியே வந்தவுடன் வண்ணமயமான பாம்பு திடீரென காற்றில் மறைந்து நேராக அந்த குப்பிக்கு அருகில் சென்று அதை கட்டிப்பிடித்தது. பின் அந்த பாம்பு உடனடியாக தனது சிறிய நாக்கை வெளியே நீட்டி லேசாக சத்தமிட்டு அந்த குப்பியின் மூடியை சுற்றியுள்ள மந்திர திரவத்தை சுவைக்கத் தொடங்கியது. பாம்பு செய்வதை பார்த்த சமரன் திடுக்கிட்டான். அதன் பிறகு சமரன் தன் மனதை சமாதானம் செய்து கொண்டான். இருக்கலாம், ஒருவேளை அந்த மந்திர சிங்கத்தோட மந்திர திரவமே இதுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா இதுக்கு இவ்வளவு தனித்துவமான ஒண்ணு தேவைன்னு நான் நினைக்கல என்று எண்ணிக்கொண்டான். அந்த பாம்பு செய்வதை பார்த்த சமரன் தலையை அசைத்து அந்த குப்பியின் மூடியை திறந்து விட்டான். உடனே அந்த பாம்பு குப்பிக்குள் சென்று அந்த மந்திர திரவத்தை அதிவேகமாக குடிக்க ஆரம்பித்தது. அந்த பாம்பு அந்த மந்திர திரவத்தை பயங்கரமான வேகத்தில் குடிப்பதை பார்த்த சமரன் திகைத்தான். அந்த சிறிய பாம்பு ஒரே முறையில் குப்பியில் இருந்த மந்திர திரவத்தை கிட்டத்தட்ட பாதியாக குறைத்து விட்டது. இதை பார்த்த சமரனின் முகத்தில் வியப்புடன் லேசான அசௌகரியமும் தெரிந்தது. அந்த திரவத்தின் சக்தியை இந்த சிறிய மாயாஜால மிருகம் நன்கு அறிந்திருக்கிறது என்பதை சமரன் புரிந்து கொண்டான். ஆனால் சமரனின் மனதில் இந்த எண்ணம் தோன்றியவுடனேயே பாம்பு திடீரென்று நின்றது. பின் அது குப்பியில் இருந்து தன்னை வெளியே இழுத்து கொண்டது. சமரன் குப்பியை விட்டு வெளியே வந்த பாம்பை பார்த்தான். அந்த மந்திர திரவத்தை குடித்ததில் வயிறு முழுவதும் நிரம்பியது போல குட்டி பாம்பின் கண்கள் மகிழ்ச்சியில் நிரம்பி வழிந்தன. அந்த பாம்பு செய்வதை பார்த்த வர்ணமித்திரர் சமரனிடம், அட சமரா, சொல்ல மறந்துட்டேன்.
பலவண்ண தெய்வீக பாம்பு ஒரு மந்திர ஜந்து. அதோட அடிப்படை சக்தியே நெருப்பு தான். அதனாலதான் இந்த மந்திர சிங்கத்தோட மந்திர திரவத்தை அது ரொம்ப விரும்புது. இது நெருப்பு சக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் உபயோகமாகும்னு உனக்கு தான் தெரியுமே என்றார். வர்ணமித்திரர் சொன்னதை கேட்ட சமரன், வர்ணமித்திரர் இதை முன்கூட்டியே தன்னிடம் சொல்லி இருந்தால் மோதிரத்தில் இருந்த மீதி பொருட்களை வெளியே எடுக்காமல் இருந்திருக்கலாம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். பின் சமரன் தன் தலையை அசைத்து மந்திர சிங்கத்தின் மிச்சமிருக்கும் மந்திர திரவத்தை பார்த்தான். அது குப்பியில் வெகுவாக குறைந்திருப்பதைக் கண்டு பெருமூச்சு விட்டு தன் மோதிரத்தில் வைத்துக் கொண்டான். பாம்பின் மூல சக்தியும் நெருப்புதான் என்பது சமரனுக்கும் கொஞ்சம் எரிச்சலை வரவைத்தது. மறுபுறம் சமரனிடம் இருந்த பறக்கும் மந்திர சிங்கத்தின் மந்திர திரவத்தை அந்த பாம்பு குடித்தவுடன் சமரன் மீது ஒரு சிறிய நம்பிக்கை அதன் கண்களில் தோன்றத் தொடங்கியது. சமரனும் இதை உணர்ந்து கொண்டான். அதன் பிறகு அவன் இன்னும் கொஞ்சம் தைரியத்துடன் தன் கையை நீட்டி பாம்பின் உடலை தொட முயன்றான். ஆனால் சமரனின் கை தன்னை நோக்கி வருவதைக் கண்ட அந்த வானவில் பாம்பு அதன் உடலை திருப்பி சமரனை தொடவிடாமல் தடுத்தது. ஆனால் அடுத்த நொடி அதுவே அவன் விரல் மீது ஏறி சமரனின் கையை தொடத் தொடங்கியது. அதனின் இந்த செயலை பார்த்த சமரன் அந்த பாம்பு தனக்கு இப்போதைக்கு ஆபத்தல்ல என்று புரிந்து கொண்டான். இதனால் சமரனின் கண்களில் வித்தியாசமான மகிழ்ச்சி தோன்ற ஆரம்பித்தது. வர்ணமித்திரரும் சமரனின் மகிழ்ச்சியை புரிந்து கொண்டார். மேலும் அவனது செயல்களால் சிறிது திகைத்தவர் அவனிடம், என்ன செய்யற சமரா? இந்த குட்டி பாம்பு உன் கூடவே வச்சுக்க நினைக்கிறியா என்று கேட்டார். வர்ணமித்திரரால் சமரனின் மனதை நன்றாக படிக்க முடிந்தது. அதனால் தான் அவர் சமரனிடம் இந்த கேள்வியை கேட்டார். சமரன் வர்ணமித்திரரின் பேச்சை கேட்டவுடன் புன்னகையுடன் இதை ஏற்றுக்கொண்டான். ஆமா குருவே, இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த தனித்துவமான மந்திர விலங்கு. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் இதை என் கூட வச்சிருந்தா எனக்கு தெய்வீக ஒளி கூட தேவையில்லை என்றான். ஆனால் சமரனின் வார்த்தைகளை கேட்ட வர்ணமித்திரர் அவனுக்கு விளக்கினார். இந்த குட்டி பாம்பு உன்னை மயக்கிடுச்சுன்னு நினைக்கிற சமரா. இந்த பலவண்ண தெய்வீக பாம்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நீ சொல்றது சரிதான். ஆனா இது ஒரு குழந்தைன்னு நீ நினைவுல வச்சுக்க. அதோட உடல்ல இன்னும் அபரிவிதமான சக்திகள் இருந்தாலும் அந்த சக்திகள்ல அது தேர்ச்சி பெற நீண்ட காலம் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த வண்ணமயமான தெய்வீக பாம்பு இப்போ உனக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சாலும் இது நிச்சயமா நாகராணி வாசுகிதான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். எதுக்கு இப்படி ஆனதுன்னு தெரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகுதுன்னு கூட நம்மால சொல்ல முடியாது. ஒருவேளை அதுக்கு திடீர்னு வாசுகியோட நினைவுகள் வந்தா அது உன்னை இதே போல நினைவுல வச்சிருக்குன்னு யாரால உறுதி தர முடியும் சொல்லு? ஒருவேளை உன்னை பத்தின நினைவே அந்த நேரம் வாசுகிக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவ? நாகராணி வாசுகி எவ்வளவு ஆபத்தானவ, திமிர் பிடிச்சவன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ அதை உன்னோட சொந்தமாக்க முயற்சி செய்யறன்னு அதுக்கு தெரிஞ்சா அது உன்னை அந்த இடத்திலேயே கொன்னுடும் என்று எச்சரித்தார் வர்ணமித்திரர். வானவில் பாம்பை சிரித்துக் கொண்டே பார்த்து கொண்டிருந்த சமரன் வர்ணமித்திரர் சொன்னதை கேட்டு திடுக்கிட்டான். ஒரே நொடியில் அவனது முகம் புன்னகையை மறந்து தீவிரத்தை தத்தெடுத்துக் கொண்டது. சிறிது நேரம் யோசித்து விட்டு பெருமூச்சுடன் வர்ணமித்திரரிடம், ஆனா குருவே, அவ தன்னோட பழைய வாழ்க்கையை முழுசா மறந்துட்டா. அவ இப்போ ஒரு சின்ன ஆத்மா மட்டும்தான். அது மட்டும் இல்ல, புதுசா பிறந்ததுக்கு பிறகு அவ என்னதான் முதல்ல பார்த்தா. அதனால என்ன நடந்தாலும் அவ என்ன கொல்ல முயற்சிக்க மாட்டான்னு நான் உணர்றேன். ஒருவேளை அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அவ என்கிட்ட வந்து மந்திர திரவத்தை இவ்வளவு அன்பா கேட்டிருக்க மாட்டா. குருவே, ரொம்ப சிறப்பான தனித்துவமான மாயாஜால விலங்க பராமரிக்க நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது இன்னும் முன்னேறினா அறிஞர் தரத்தை கூட இதால அடைய முடியும். இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை நான் எப்படி விடுறது என்று கேட்டான். சமரனின் வார்த்தைகளில் வெளிப்பட்ட பிடிவாதத்தை உணர்ந்த வர்ணமித்திரர் அவனை எச்சரிப்பது தனது கடமை என்று நினைத்து மீண்டும் ஒரு முறை அவனுக்கு எடுத்து கூறினார். இது வாய்ப்பில்லை சமரா. நீ இப்ப விளையாட விரும்புறது ஒரு பந்தயம், சூதாட்டம் மாதிரி என்றார். வர்ணமித்திரரின் பேச்சை கேட்ட சமரன் சட்டென புன்னகைத்து விட்டான். அதன் பிறகு அவன் அதே புன்னகையுடன், குருவே, சூதாட்டம் பந்தயம் இதெல்லாம் ஆடுறது தப்புதான். ஆனா ஒருவேளை இந்த பந்தயம் வெற்றிகரமா முடிஞ்சா பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திர விலங்கு நம்ம கூடவே இருக்குமே. அதை நினைச்சு பாருங்க. தவறி போய் இந்த கூற்று மாறி போனாலும் நீங்க என் உயிரையாவது காப்பாத்திடுவீங்கல்ல, அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்றான். அதை கேட்ட வர்ணமித்திரரும் சிறிது சிரிக்கத் தொடங்கினார். பின் மீண்டும் சமரனை நோக்கி, சமரா, நீ நெருப்போட விளையாட நினைக்கிற, அது உன்னை எரிச்சிடும் என்றார். மறுபுறம் சமரன் தனது குருவின் வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்தபடியே அந்த சிறிய பலவர்ண தெய்வீக பாம்பை மிகவும் கவனமாக இரு கைகளாலும் தூக்கினான். அந்த சிறிய பாம்பு சமரனின் செயலை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. மாறாக அது மகிழ்ச்சியுடன் சமரனின் மணிக்கட்டில் ஏறியது. இதை பார்த்த சமரன் புன்னகையுடன் பாம்பிடம், குட்டி செல்லம், என் கூடவே இருக்க வரீங்களா என்றான். ஆனால் சமரனின் கேள்வியை கேட்ட பாம்பு தன் அப்பாவி ஊதா நிற கண்களுடன் தலையை திருப்பி சமரனை பார்த்தது. அந்த பாம்பு மனிதனைப் போல குழப்பமடைந்து விட்டதை சமரன் உணர்ந்தான்.
இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பாம்பு யோசித்துக் கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து பாம்பு சமரனையே விடாமல் பார்த்து கொண்டே இருந்தது. ஆனால் அது எந்த பதிலும் அளிக்கவில்லை. பாம்பு தன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதைக் கண்ட சமரனின் இதய துடிப்பு அதிகமாகியது. அவன் முகத்தில் இருந்த புன்னகையும் சிறிது நேரத்தில் குறையத் தொடங்கியது. அந்த ஒரு கணம் அந்த குட்டி வானவில் பாம்பின் உள்ளே நாகராணி வாசுகியின் ஆன்மா இருப்பது போல சமரன் உணர்ந்தான். அது தன் பெருமையின் காரணமாக எதுவும் பேசாமல் இருப்பதாக எண்ணி பயந்தான். உடனே ஏதோ யோசித்த சமரன் தன் சேமிப்பு வளையத்தில் இருந்து மந்திர சிங்கத்தின் மந்திர திரவ குப்பியை எடுத்து அந்த மந்திர திரவத்தின் துளிகளை அந்த குப்பியின் மூடியில் நிரப்பி வானவில் பாம்பின் முன் காட்டினான். மந்திர திரவத்தின் ஊதா நிற துளிகள் அந்த பாம்பிற்கு முன் தோன்றியவுடன் அதன் கண்களில் வேறு பிரகாசம் தெரிய ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அதன் குழப்பம் நீங்கி வாயை திறந்து தனது நாக்கை மூடியை நோக்கி நீட்டி சமரனிடம் அந்த திரவத்தை கேட்டது. அந்த குட்டி பாம்பின் இந்த செயலை பார்த்த பிறகுதான் சமரனின் முகத்தில் புன்னகை திரும்பியது. அதே நேரத்தில் நாகராணி வாசுகியின் ஆன்மாவாக இருந்தாலும் இந்த பலவர்ண தெய்வீக பாம்பு மந்திர திரவத்தை மிகவும் விரும்ப ஆரம்பித்து விட்டது என்பதை சமரன் புரிந்து கொண்டான். சமரன் சிரித்துக்கொண்டே அந்த மூடியை அந்த குட்டி பாம்பின் அருகில் கொண்டு வந்தான். அதை கண்ட அந்த வண்ணமயமான பாம்பு அதை ஒரே மூச்சில் மகிழ்ச்சியுடன் குடிக்க ஆரம்பித்தது. மந்திர திரவத்தை முழுவதுமாக குடித்துவிட்டு அவனை பார்த்து தலையசைத்த மந்திர பாம்பு மெதுவாக சமரனின் சட்டையின் மேல் ஏறி ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தது. அந்த பலவர்ண தெய்வீக பாம்பு தன் சட்டைக்குள் செல்வதைக் கண்ட சமரனால் அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை மறைக்க முடியவில்லை. மாய சிங்கத்தின் அந்த மந்திர திரவத்தால் தனக்கும் அந்த பாம்புக்கும் நல்ல நட்பு உருவாகிவிட்டது என்று அவனுக்கு புரிந்தது. மேலும் பாம்பு கொஞ்சம் வளர்ந்தாலும் அது சமரனை விட்டு விலகாமல் இருக்க இந்த உறவை படிப்படியாக இன்னும் பலப்படுத்த முடியும் என்ற முழு நம்பிக்கை சமரனுக்கு இப்போது வந்துவிட்டது. இதை நினைத்துக் கொண்டிருந்த சமரன் அவன் கையை லேசாக தட்டினான். அப்போது அவன் முகத்தில் வித்தியாசமான மகிழ்ச்சி தெரிந்தது. அதன் பிறகு சமரன் அந்த மந்திர திரவ குப்பியை மீண்டும் வளையத்திற்குள் வைத்தான். பின் சில அடிகள் முன்னால் வந்த சமரன் தலையை உயர்த்தி பார்த்தபோது பச்சை ஒளி இன்னும் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்த சமரன் மீண்டும் ஒரு முறை சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது திடீரென அந்த பச்சை தாமரையின் ஒளி மெதுவாக கீழே வர ஆரம்பித்தது. கீழே வந்த ஒளி மெல்ல சமரனின் அருகில் நெருங்கியது. திவ்ய ரோஷினியை அருகில் பார்த்ததும் சமரனின் இதய துடிப்பு அதிகரித்தது. ஆனால் அவன் உடனடியாக எந்த தவறான நடவடிக்கையையும் எடுக்காமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். ஏனென்றால் தனக்கு எதிரே இருக்கும் இந்த தெய்வீக ஒளி மிகவும் சக்தி வாய்ந்த ஆபத்தான ஒளி. அதை ஆத்திரப்படுத்தினால் அது வெடித்து சிதறி சமரனை சுலபமாக கொன்றுவிடும். இது அவனுக்கு நன்றாகவே தெரியும். இது தவிர சக்தி சக்கரவர்த்தியான நாகராணி வாசுகியால் கூட கையாள முடியாத அந்த தெய்வீக ஒளி எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் சமரன் சில காலத்திற்கு முன்புதான் பார்த்திருந்தான். மேலும் வாசுகிக்கு பதிலாக தெய்வீக ஒளியின் உள்ளே தான் சென்றிருந்தால் 5 வினாடிகளுக்குள் எரிந்து சாம்பலாகியிருப்போம் என்பதை சமரனும் ஆழமாக அறிந்திருந்தான். அப்போது சமரன் வர்ணமித்திரரிடம் தாழ்ந்த குரலில், குருவே, இப்ப சொல்லுங்க, இந்த தெய்வீக ஒளியை எப்படி கட்டுப்படுத்துறது என்று கேட்டுக்கொண்டே தனக்கு எதிரே பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த அழகிய பச்சை நிற தெய்வீக ஒளியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தான் சமரன். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM-ஐ டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.